ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ். இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த தொடரில் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக நிறைய ஃபேப்ரிக் பெயிண்டிங்லாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. இன் அடிஷன் டு தட் புதுசாக ஒரு சாப்டர், ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு வீடியோஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளே ஜுவல்லரி. ஸோ இதுக்கு நான் ஒரு அழகான பெயர் வச்சிருக்கேங்க, அலங்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அலங்காரா எபிசோட்ஸ் மூலமா அழகழகான கிளே ஜுவல்லரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ண போறேன். இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸை தவறாம பாருங்க. புதுசா பாக்குறவங்களா தான் இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ இந்த நான் சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸில் கிளே ஜுவல்லரின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை பாருங்க. அது கூடவே நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஆட் பண்ணி அழகழகான ஜுவல்லரி செய்யுங்க. செய்யறதோடு மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுதா அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் ப்ளஸ் என்னோட டீச்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் தேவை. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் டைரக்டா கிளே ஹேண்டில் பண்ணாம இந்த கிளே ஜுவல்லரிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் அப்படிங்கறத ஃபுல்லா இன் டீடைல் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப உபயோகமானதா இருக்கும். ஆக நம்ம வீடியோக்குள்ள போனா என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அடுத்த எபிசோட்ல இருந்து இன் டீடைல் கிளே யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஜுவல்லரி செய்யலாமா. மார்ச் 28. ஸோ நான் என்னோட சேனலில் லைவ் வரேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு அழகான ஒரு லிவிங் ரூம் டெக்கர் ஒன்று, அதாவது வால் டெக்கர் ஒன்று சொல்லித்தர போகிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். தவறாமல் ஜாயின் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, கிரியேட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது கிளே ஜுவல்லரின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி மோல்டிட் கிளே வேணும். இது மார்க்கெட்டில் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதில் 16 நம்பர்ஸ் இருக்கும். ஈச் 50 கிராம்ஸ். ஸோ 16 நம்பர்ஸ் இருக்கும். விலையும் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பேக் எடுத்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 ஜுவல்லரி பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது பெர்மனண்ட் கிளே ஜுவல்லரி. ஸோ கீழே போட்டாலும் உடையாது. அண்டு நீங்கள் பேக் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே, இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் 2 காம்பவுண்ட் இருக்கும். ஒன்று ரெசின், ஒன்று ஹார்ட்னர். ஓகே, ஸோ இந்த 2 காம்பவுண்டையும் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணோம், என்ன ப்ரொப்போர்ஷனில் இதை மிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடில் நான் சொல்லித்தருவேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் கிளே ஜுவல்லரிக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 இருக்குது. ஒன்று ஹார்ட்னர், இன்னொன்று ரெசின். ஸோ ரெசின் பேஸ் அண்ட் ஹார்ட்னர், இது 2 தான் நம்ம யூஸ் பண்ணி கிளே ஜுவல்லரி பண்ண போகிறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கிளே காமிச்சேன் இல்லையா, இந்த கிளே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கையில் உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு டால்கம் பவுடர் எடுத்து தான் நம்மளுக்கு இந்த கிளே மிக்ஸ் பண்ண அப்புறம் ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உட்டன் பிளாங்க் எடுத்துக்கோங்க. இந்த ரோலிங் பின்னும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்மால் டிசைன்ஸ்க்கு. ஏன்னா பெண்டன்ட்க்கும் போது ரொம்ப பெருசாக பண்ண மாட்டோம் இல்லையா, ஓரளவுக்கு ஒரு மினிமம் சைஸ் தான் பண்ணுவோம். ஸோ இதில் வச்சு ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆர்டினரி ஒரு பிளாஸ்டிக் OHP ஷீட் இல்லை ஒரு டேபிள் மேலேயும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம் அந்த கிளேயை. பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஐட்டம் நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கட்டர்ஸ். ஸோ இப்போ கட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கீஸ் கட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல ஷார்ப் எட்ஜ் இருக்கும். ஸோ இதால் நீங்கள் ஈஸியாக அந்த கிளேயை கட் பண்ணி எடுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டூல்ஸ் இருக்குது. பெண்டன்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த பாருங்கள் டேங்லர்ஸ், அதுக்கெலாம் யூஸ் ஆகும். லீஃபி பேட்டர்ன் இருக்குது, உங்களுக்கு ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்குது. ஸோ வெரைட்டியான டிசைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பசங்க விளையாடுறதுக்கு கிளே எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, அந்த கிளே பேக்கில் உங்களுக்கு மோல்டெல்லாம் வரும். பிளாஸ்டிக் மோல்டெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில்ஸும் நீங்கள் குட்டி குட்டி பெண்டன்ஸ் செஞ்சு அவங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஃபங்கி பேட்டர்ன்ஸு நிறைய செய்யலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய மோல்டு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் கலெக்ஷனுங்க. இங்கே பாருங்கள், ஃப்ளாரல் பேட்டர்ன், தென் பெரிய ஸ்கொயர், தென் அதுலேயே சின்னது இருக்குது, ரவுண்டு பெண்டன்ட் வேணால் இதை யூஸ் பண்ணலாம், திலக்கம் ஷேப் வித் ஸ்கேலப் பேட்டர்ன். இதுக்கு அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸு. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இயர் பட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பிளாஸ்டிக் ஷீட்ஸ் கடைகளில் கிடைக்கும், எஸ்பெஷலி கேக் ஷாப்பில், அதாவது கேக்கோட மெட்டீரியல்ஸ்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான எசன்ஸ் மார்ட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஷீட்டில் நிறைய உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது மட்டும் இல்லாமல் சிலிக்கான் மோல்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷீட் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்னும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு வெரைட்டியான டிசைன்ஸில் கிடைக்கும், A4 சைஸில் கிடைக்கும். நீங்கள் ஃபுல் லெங்த் வேணால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸாக உங்களுக்கு வேணுங்கிற போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ஹேண்டியாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரெடிமேட் ஜுவல்லரி டூல்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு கடைகளில் மார்க்கெட்டில் கிடைக்கிது இல்லையா, இது கூட நீங்கள் ஒரு செட்டு ஃபுல்லாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு டிப்பு சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. இந்த டூல்ஸ் எதுவுமே இல்லை எங்கிட்ட, என்ன மேம் பண்ணுறது நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா கவலையை விடுங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பால் பென் இருக்கா, அது போருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த போர்ஷன் நீங்கள் ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணலாம். தென் இந்த பால் பெனை டிஸ்மேண்டில் பண்ணினீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த அடி போர்ஷன் ஒரு இம்ப்ரெஷனுக்கு, இந்த அவுட்டர் மோஸ்ட் இது, இந்த டாப், இந்த டாப்லேயே இந்த பாயிண்டட் நிப்பு வந்து ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த மெட்டல் போர்ஷனில் ப்ரெஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக டிசைன் க்ரியேட் ஆகும். அண்ட் தென் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும் இந்த ரவுண்டு போர்ஷன்லாம். ஸோ வெரைட்டி ஆஃப் சர்க்கிள்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டாப்லேயும் இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இது ஒரு ஸ்மால் சைஸ் சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எக்தம் சின்னது இதுவும் கிடைக்கும். ஸோ இது தாங்க நம்மளுக்கு வந்து ஜுவல்லரி க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ். இதை தவிர சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஜூட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு டெக்ஸ்சர்ட் பேப்பர், டெக்ஸ்சர்ட் ஷீட் எதுவாக இருந்தாலும் நம்ம அது மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளே மேலே அந்த இம்ப்ரெஷன் அப்படியே உங்களுக்கு அதில் செட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. மெதுவாக ஒரு ஒரு ஐட்டமாக நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்களோட கலெக்ஷனில் கொண்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஜுவல்லரி கூட செய்யலாம். ஐட்டம் என்ன தேவைன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஆக்சசரிஸ். ஸோ டு பிகின் வித் ஐபின்ஸ் வேணும், கனெக்டர் ரிங்ஸ் வேணும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பெண்டன்ட் கோக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்டு வேணும், பேக் ரோப் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி. தென் இந்த ஐபின் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி டூல் வேணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஐபின், கனெக்டர் ரிங், இந்த ஜுவல்லரி டூல் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு செட்டு வாங்கினா கூட போகிறோம், நம்மளுக்கு இந்த ஜுவல்லரி டூல் லைஃப் லாங் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம கிளே நகை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கலர் பண்ணோம் இல்லையா, ஸோ கலரிங்க்கு நம்மளுக்கு இந்த மாதிரி சில கலர்ஸ் எல்லாம் தேவை. ஸோ இது பாருங்கள், இதுவும் ஒரு கிளே ஜுவல்லரி தான். ஸோ என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ், உங்கள் காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜுவல்லரி டிசைன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்துக்கோங்க, வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அக்ரிலிக் கலர்ஸ் அண்ட் கூடவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் வேணும். பல்காக நீங்கள் பண்ணுறது இருந்தால் இதே மாதிரி 100 ml பாட்டில் வாங்கலாம். இல்லை பிகினர் இப்போ தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் வாங்கினா போதும். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி 6 கலர் பேக்கும் வாங்கலாம். ஸோ இப்போ கலர்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு ப்ரஷ்ஷு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷு கலெக்ஷனும் ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ரஷஸ் வந்து 000 ப்ரஷ்ஷு ஒரு நம்பராவது உங்ககிட்ட இருக்கணும். ஸோ ஃபைன் டீட்டெயில்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம பெண்டன்ட் பண்ணும்போது கீழே டேங்கிளஸ்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு பால்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம். இதில் எது இருந்தாலும் பரவாயில்ல, இதை யூஸ் பண்ணலாம்.
அண்ட் ஒன்ஸ் பெயிண்டிங் ஓவர் ஆனதுக்கப்புறமா அது மேலே யூ கேன் கிவ் அ வார்னிஷ் கோட். கிளியர் வார்னிஷ் வந்து நம்மளுக்கு ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மார்ச் பாச் இது க்ளாஸி எஃபெக்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், மார்ச் பாச் க்ளாஸ்னு போட்டுருக்கு. இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் 1 or 2 கோட்ஸ் நீங்கள் அந்த ஜுவல்லரி மேலே கொடுத்தீங்கன்னா ஜுவல்லரி இந்த பெயிண்டிங்லாம் டேமேஜ் ஆகாது அண்ட் பெர்மனண்ட்டாக அந்த கலர்லாம் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மேலே சிகரம் வச்சா போல் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசின். ஸோ சம்டைம்ஸ் நம்ம பண்ணுற ஜுவல்லரி மேலே சர்டன் ஜுவல்லரிக்கு நம்ம வந்து ரெசின் போர் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்கோ பாச் ரெசின் ஒர்க் பண்ணோன்னா, ஒரு பெண்டன்ட் ஒர்க் பண்ணால் அதுக்கு மேலே நம்ம இந்த வந்து ரெசின் போரிங் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதுவும் உங்களுக்கு ஸ்மால் பேக் பிக் பேக்லாம் கிடைக்கிறது. நீங்கள் பிகினர்ஸ் இருந்தால் ஸ்மால் வாங்கிக்கலாம். பல்க் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ண போகிறீங்கன்னா பெரிய பேக்கும் நம்ம கடைகளில் அவைலபிளாக இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரப்போகிற இந்த அலங்காரா அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதில் வந்து கிளே ஜுவல்லரி தான் நான் எடுத்திருக்க டாபிக். இனிமேல் எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் இன்னும் நான் உங்களுக்கு வெரைட்டியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுதாங்க இந்த ரெசின் போர் பண்ணுது, டெக்கோ பாச் ரெசின் ஒர்க். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பெண்டன்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நாட் ஓன்லி பெண்டன்ட்ஸ், இயரிங்ஸும் நம்ம பண்ணலாம் பேரிங்காக. தவறாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இனி அடுத்து வரப்போகிற சில எபிசோட்ஸில் அலங்காரா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம பண்ண போகிறோம். எக்ஸ்க்ளூசிவான கிளே ஜுவல்லரி. ஸோ அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் ஒரு கிளே ஜுவல்லரியோட. Until then, it's bye from Jayashree Narayanan Creations.